இப்போ இந்த அகோரி சாமியில ஒரு கயிறு வந்து குடுத்துருப்பாங்க. இது அப்பர்ணா கையில வந்து கட்டி விடுறாங்க அவங்க மாமியாரு. "என்ன இது கயிறுன்னு வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்து நீ எதுவும் தப்பா நினைக்காதன்னு" வந்து சொல்றாங்க. அவளும் வந்து "நான் எதுவும் தப்பா நினைக்கலங்கன்னு" வந்து சொல்றா. அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மெசேஜ் வருது. இது மாரி உங்க ஃப்ரெண்டு கையில வந்து ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க ஃப்ரெண்டு கொன்ன எல்லார் கையிலயும் வந்து இது மாரி ஒரு தாயத்து கயிறு தான் வந்து இருந்திருக்குன்னு வந்து சொல்றாங்க. அப்பதான் இவளுக்கு ஞாபகம் வருது. நம்ம மாமியாரும் இந்த கயிறு தானே கட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு. வீடியோல காமிக்கிற பொண்ணு தானா வந்து சாகல. யாரோ சொல்லி தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கா. அப்புறம் நான் வந்து போய் காமிக்கிறேன் அஞ்சனா ஃபோட்டோவ. "இவங்கள யாருன்னா உங்களுக்கு தெரியுமா? தயவு செஞ்சு சொல்லுங்கக்கா" அப்படின்னு வந்து கேட்கறா. இந்த பொண்ணு "எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு போயிடுங்கன்னு" சொல்லிடுறா. அப்பனா அவங்க வந்து போயிடுறா. அதுக்கப்புறமா தான் இவளுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. ஏன்ற ஸ்டார்ட்டிங்ல இருக்க பேர தான் பார்த்து இவங்க கொலை பண்றாங்க. எனக்கும் 25 வயசு தான் ஆகுது. ஏதோ மாமியார் பிளான் பண்றாங்கன்னு இந்த பொண்ணு வந்து நினைச்சுக்கிறா. ஆம்புலன்ஸ் வந்ததும் வந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அப்புறமா ஃபார்ம் குடுக்குறாங்க. அப்புறமா வந்து எல்லா ஃபார்மும் வந்து ஃபில் பண்ணி குடுக்குறா. அப்புறம் திடீர்னு ஹாஸ்பிட்டல் வந்து சம்பத்ன்னு வந்து கூப்பிடுறாங்க. சம்பத் கூப்பிட்டோனே வந்து இவ ஷாக் ஆகி பார்க்குறா. யார் இந்த பேர் குடுத்துருக்கா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இவளுக்கு ஒண்ணுமே புரியாம நிக்கிறா. அப்புறம் திடீர்னு அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி வரா வெளிய. ஆனா அவள யாரோ ஃபாலோ பண்ற மாரி இருக்கு. இவளும் அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு வந்து போறா. அவங்க கையில வந்து ஒரு சீட்டு குடுக்குறாங்க. அந்த சீட்ட எடுத்துட்டு ஒரு அட்ரஸ்க்கு வந்து போறா. பார்த்தா அது பாம்பு பிடிக்கிற வீட்டுக்காரோட அட்ரஸா வந்து இருக்கும். அப்பதான் இவளுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம வீட்லயும் ஒரு தடவ பாம்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஃபோட்டோ காமிச்சு இவங்க யாருனா உங்கள பாம்பு எடுத்துன்னு சொன்னாங்கன்னு காமிக்கிறா. பார்த்தா எங்க அக்கா புருஷன் தான் வந்து பாம்பு எடுத்துன்னு வந்து வீட்ல விட்டுருப்பான். எங்க அக்கா புருஷன் மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வந்து எடுத்து பார்க்குறா. அப்பதான் வந்து எல்லா உண்மையும் சொல்றா. "நீங்க போடுற மாத்திக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. உங்க ஹஸ்பண்ட் ஏதோ உங்கள ஏதோ பண்றாரு. அவரால தான் இப்படி நடக்குது. தயவு செஞ்சு என்ன நடக்குது இந்த வீட்ல? எனக்கு எல்லா உண்மையும் சொல்லுங்க, சொல்லுங்கன்ட்டு" அவளும் கதறி அழுவ ஆரம்பிக்கிறா. இந்த லேடியும் வந்து எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட தங்கச்சியும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் ஒண்ணா இருக்கத்த என் புருஷன் வந்து பார்த்துட்டு வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் வந்து சொல்லிட்டாங்க. என்னுடைய அம்மாவும் வந்து என்னோட தங்கச்சிய ரூம்ல போட்டு அடைச்சுட்டாங்க. வீட்ல இருக்க எல்லாருமே வந்து அந்த பையன வந்து போட்டு அடிச்சுட்டாங்க. கடைசில என் புருஷன் தான் வந்து ஐடியா குடுத்தான். "என்ன இப்படியே விடாதீங்க, சாவச்சிடுங்கன்னு" வந்து சொல்றாங்க. அந்த பையன வந்து சாவச்சு புதைச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து அவ தங்கச்சி வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறா. இதெல்லாம் கேட்டு அபர்ணாக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அப்பதான் அகோரியாண்ட போனாங்க. ஏன் ஸ்டார்டர் ஆகுற 25 வயசு 3 பொண்ணுங்க வந்து நீங்க வந்து பலி குடுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து வீட்ல இருக்க பெரியவருக்கு வந்து ரத்த வாந்தி எடுத்து சாவாங்க. அந்த பொண்ணு மனநல பாதிக்கப்படும். உனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகும்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் இந்த குடும்பம் வந்து ஒண்ணு ஒண்ணா நடக்க ஆரம்பிச்சுச்சு. ஒரு நாள் அவங்க அப்பாவும் வந்து அதுக்கேத்த மாரி ரத்த வாந்தி எடுப்பாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து மனநல பாதிக்கப்பட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து கேட்ட உடனே அப்பனா வந்து உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கால் பண்ணி இவளும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் பார்க்க ஆரம்பிக்கிறா. திடீர்னு பார்த்தா அவங்க வீட்ல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்ட உடனே இந்த பொண்ண வந்து ரூம்லயே லாக் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா திலீப் வந்து "உன்கிட்ட நீ சாக போற. உன்கிட்ட எல்லா உண்மையும் நானே சொல்றேன்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த வீட்ல நடக்கிறதுலாம் வந்து தானா நடக்கல. எல்லாமே நான் தான் நடத்துறேன் வந்து சொல்றான். இந்த வீட்ல இருக்கவங்க யாருமே என்ன வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு புட்டிலின் வந்து ஓட சொல்ல இவன் தான் வந்து போய் நின்னுருப்பான். "வேண்டாம் மாமா வேண்டாம் கிட்ட வராதீங்கன்னு" வந்து புட்டிலின் எவ்வளவோ வந்து சொன்னான். "ஆனா நான் உன்ன எவ்வளோ லவ் பண்றேன். நீ ஏன் இப்படி இருக்கன்னு" வந்து சொல்றான். "நீங்க என்னோட அக்கா புருஷன். நீங்களே ஏன் இப்படி பேசுறீங்க" அப்படின்னு வந்து சொல்றான். தயவு செஞ்சு புட்லின் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றான். ஆனா வந்து புட்லின் வந்து அந்த தண்ணியிலே விழுந்து இறந்துடுறா. இதெல்லாம் அவங்க அக்கா அங்கருந்து பார்க்குறா. கடைசியா அந்த பொண்ணு வந்து வீட்லயே எல்லாரும் வந்து அப்பர்ணாவ பலி குடுக்கலான்னு வந்து பார்க்குறாங்க. ஆனா வந்து இவளுடைய அக்காவே வந்து அவனுடைய புருஷன வந்து அடிச்சு சாக வச்சுர்றாங்க. அப்பர்ணாவ வந்து தப்பிக்க வச்சுர்றாங்க. அப்பர்ணா வந்து ஓடி போக சொல்ல வந்து ஒரு கார் வந்து இடிச்சுது. இந்த இடத்துக்கு புட்டிலினும் பாய் ஃப்ரெண்டும் வந்திருப்பான். ஆனா வந்து புட்டிலின் வந்து இறந்திருக்க மாட்டான். பாய் ஃப்ரெண்ட் வந்து எப்படியோ ஒரு வழியா புட்டிலின வந்து காப்பாத்திட்டு இருப்பான். அப்பர்ணாவ எப்படியோ காப்பாத்தணுன்றதுக்காக தான் அப்பர்ணாவ 2 பேருமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.